போன 8 பேர் இருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க அவங்க இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாதி பேரை ஃப்ரேம்லேயே காணும். சிவா ப்ரோ, தர்ஷாலாம் என்ன பேசினாங்க, எங்கே இருந்தாங்கன்னு கூட எனக்கு இந்த 1 hour எபிசோடில் தெரியல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அவர்களுக்கும் சுனிதா, அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா, ரியா, வர்ஷினி இவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தது. இது மாதிரி என்ன சொன்னார்னா, நீங்கள் டாஸ்க் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அது கூட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த டாப் 8ல் இருக்கீங்க, 92 டேஸில் இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசாதீங்கன்னு சுனிதா கொஞ்சம் பேசினாங்க. அது அவரோட மைண்ட் வாய்ஸ் இல்லை, எங்களோட மைண்ட் வாய்ஸ். நேற்றுக்கு யாரும் உள்ளே போய் நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு இன்னைக்கு ஏதாவது பண்ணீங்களா அப்படிங்கிறதான் என் கேள்வியாக இருந்தது. நிஜமா யாருமே எதுவுமே பண்ணல. இவர் ரவி சார் அவர்கள் மண்டையை கொஞ்சம் கழுவிட்டு இருந்தார். அதுக்குள்ளே பிக் பாஸ் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. வந்த அந்த 5 பேர் செம்ம ரைடு. சிவா ப்ரோ, ரியா, அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா, வர்ஷினி அண்ட் சாச்சனாவுக்கு வேலை நடக்கதான் போயிட்டு எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, ரீல்ஸை பற்றி பேசுகிறீங்க, ப்ரமோவை பற்றி பேசுகிறீங்க, ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ரைடு விட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பண்ணால் பார்ப்போம். எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. அண்ட் அதே மாதிரி ஜாக்லின்னு சாச்சனா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட இந்த எடிட் எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு இரிட்டேட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதேமாதிரி இந்த டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்து ரவி சார் அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணார். இந்த 8 பேர் யாராவது 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.